திருக்குறள் கதைகள். இன்று நாம் பார்க்கப் போகும் குறள் நட்பு பற்றியது. அழிவினவை நீக்கி ஆருய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. நண்பனை தீய வழி சென்று கெட்டுவிடாமல் தடுத்து அவனை நல்வழியில் நடக்கச் செய்ய வேண்டும். அவன் அறியாமையினால் அவனுக்கு தீங்கு வரும் காலத்தில் அவன் துன்பத்தை பகிர்ந்து அவனை காக்க முயல்வதே உண்மையான நட்பாகும். அப்படி ஒரு உண்மையான நட்பை பற்றிய கதைதான் இது. யவனா, புவனா, சஹானா 3 பேரும் நெருங்கிய தோழிகள். யவனா ரொம்ப புத்திசாலி, இனிமையாக பேசக்கூடியவள். அதனால் மற்ற இருவருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் மிக கண்டிப்பானவள். விளையாட்டுக்கு கூட யாரையும் கேலி செய்வது அவளுக்கு பிடிக்காது. எப்போதும் நல்ல ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாள். அதனால் எப்போதும் சேட்டை செய்யும் புவனா நினைத்து கொள்வாள், யவனாவை விட சஹானாதான் நல்ல தோழியாக இருப்பாள். எப்பவும் நான் செய்யும் காமெடிகளுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பாள். நம்மோடு சேர்ந்து எல்லா சேட்டைகளையும் செய்வாள். யவனாவோ இது போன்ற சமயங்களில் விலகியே நிற்பாள். இதை செய்யாதே அதை செய்யாதே என்ற அறிவுரை வேறு. ஐ திங்க் சஹானா தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு நாள் மூவரும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலை ஓரம் அழகிய ஒரு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் ஒரு சிறிய சாக்லேட் மூட்டை வைக்கப்பட்டிருந்தது. அதை முதலில் பார்த்தது புவனாதான். உடனே அவள், ஐ, அங்கு பாரு சாக்லேட், வா நம் போய் எடுத்துக்கொள்ளலாம் என்றாள். சஹானாவும் ஆவலுடன் ஓட எத்தனித்தாள். அப்பொழுது யவனா இருவரையும் தடுத்து, அங்கே போகாதீர்கள், யாருமில்லா இடத்தில் இது எப்படி வந்தது? ஏதோ ஆபத்து என்று சஹானா கையை பிடித்து தடுத்து கொண்டிருந்த போதே புவனா, இதில் என்ன ஆபத்து இருக்கப் போகிறது என்று ஓடியே போய்விட்டாள். கம்பளத்தின் நடுவே சாக்லேட் பாக்கெட்டை பிரித்து ஆவலாக சாக்லேட்டை எடுத்து கொண்டிருக்கும் போதே கம்பளம் லேசாக மேல் எழும்பியது. அதை பார்த்த யவனா, புவனா வந்துவிடு வந்துவிடு என்று அவளை காப்பாற்ற ஓடினாள். சஹானாவோ ரொம்ப பயந்து யவனாவை பிடித்து கொண்டு, கிட்டே போகாதே யவனா, உனக்கும் ஆபத்து. அவள் நீ சொன்னதை கேட்காமல் போனாள் அல்லவா, அவளே பார்த்து கொள்ளட்டும் என்றாள். ஆனால் யவனா அவள் கையை உதறிவிட்டு, நம் தோழி ஆபத்தில் இருக்கும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் அவளை எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று ஓடினாள். அதற்குள் கம்பளம் நன்கு மேலெழும்பி விட்டது. ஓடிப்போன யவனா அதை பிடித்து தொங்கினாள். கீழே இழுக்க முயன்றாள், முடியவில்லை. கம்பளத்தின் மேலே புவனாவும் கீழே தொங்கிக் கொண்டு யவனாவும் பறந்தனர். சஹானா பயத்திலே உறைந்து பார்த்து கொண்டிருந்தாள். கம்பளத்தின் மேலே இருந்த புவனா பயத்தில் அழுது கொண்டே, என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் என்று கத்திக்கொண்டிருந்தாள். உயர உயர பறந்த கம்பளம் அந்த மலைக்கு மறுபுறத்தில் மரங்கள் அடர்ந்த பகுதியில் கீழே இறங்கத் தொடங்கியது. யவனா கை வழுக்கி மரங்களின் ஊடே விழுந்தாள். பின் எழுந்து அந்த கம்பளத்தை தொடர்ந்து ஓடினாள். அது தொலைவில் ஒரு மலை குகைக்கு எதிரே கீழே இறங்கத் தொடங்கியது. அங்கே தலைப்பாகையோடு தாடி மீசை குங்குமப்பொட்டு வைத்த ஒரு மந்திரவாதி நின்று கொண்டிருந்தான். யவனா ஒரு மரத்தின் பின்னே ஒளிந்து நடப்பதை பார்த்தாள். ஹா ஹா ஹா, வந்துவிட்டாயா? வா வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று புவனாவை தூக்கினான் அவன். புவனா பயத்திலே அலறினாள். ஷ், சத்தம் போடாதே என்று அவளை ஒரு கையில் பிடித்து கொண்டு மற்றொரு கையில் தன் மந்திரக்கோலை பிடித்து, குகையே குகையே, உன் மலைவாசல் திறந்துவிடு, மறைத்த பாதை வெளிக்கொடு என்று கூறினான். உடனே அந்த குகை வாயில் மெதுவாக திறந்தது. புவனாவை இழுத்து கொண்டு உள்ளே நடந்தான். யவனா சத்தமில்லாமல் மரங்களின் ஊடே மறைந்து மறைந்து வந்து குகையினுள் எட்டி பார்த்தாள். அங்கே புவனாவைப் போலவே மேலும் 5 சிறுமிகள் கட்டி போடப்பட்டிருந்தனர். மந்திரவாதி புவனாவையும் அவர்களோடு சேர்த்து கட்டி போட்டான். புவனா துணிச்சலாக, யார் நீ, எதற்கு எங்களை இப்படி கட்டி போடுகிறாய் என்று கேட்டாள். அதற்கு மந்திரவாதி, நான் ஒரு மந்திரவாதி. இந்த அடுத்த மலை மீது என் நண்பனாகிய ஒரு ராட்சசன் வசிக்கிறான். அவன் வீட்டில் வேலை செய்ய உங்களைப் போல ஆட்களை அவ்வப்போது பிடித்து கொடுப்பது என் வழக்கம். என்ன ஒன்று, அப்பப்போ அவனுக்கு பசியாயிருந்தா
உங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களை பிடித்து விழுங்கி விடுவான். ஜாக்கிரதை, இது போல் வாயாடினால் நீதான் முதலில் அவன் வாய்க்குள் போவாய். எல்லோரும் தயாராக இருங்கள். நான் போய் அருவியில் குளித்துவிட்டு வந்து உங்களை அழைத்து போகிறேன் என்று வெளியே நடந்தான். அதை ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த யவனா சட்டென ஒரு மரத்தின் பின் மறைந்து கொண்டாள். வெளியே வந்த மந்திரவாதி மந்திரக்கோலை எடுத்து குகை வாயிலை பார்த்து சுழற்றி, குகையே குகையே, உன் மலைவாசல் மூடிவிடு, திறந்த பாதை மறைத்துவிடு என்றான். உடனே குகைவாசல் மெதுவாக மூடிக்கொண்டது. பின் அவன் யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த மந்திரக்கோலை ஒரு பாறை இடுக்கில் ஒளித்து வைத்துவிட்டு நடந்தான். அவன் பார்வை விட்டு மறைந்ததும் யவனா ஓடிப்போய் அந்த மந்திரக்கோலை எடுத்து அவன் செய்த மாதிரியே செய்து, குகையே குகையே, உன் மலைவாசல் திறந்துவிடு, மறைத்த பாதை வெளிக்கொடு என்றாள். குகைவாசல் மெதுவாக திறந்தது. யவனா உள்ளே ஓடிப்போய் அங்கிருந்த சிறுமிகளின் கட்டை அவிழ்த்தாள். ரொம்ப தேங்க்ஸ் யவனா, சஹானா மாதிரி நீ பயந்து ஓடாமல் எனக்காக இவ்வளவு தூரம் வந்தாய் என்றாள் புவனா. அட பைத்தியமே, நீ என் ஃப்ரெண்ட், உன்னை ஆபத்தில் தவிக்க விட்டுவிட்டு நான் எப்படி போவேன்? சரி சரி, சீக்கிரம் எல்லாம் வாருங்கள், அந்த மந்திரவாதி வருவதற்குள் தப்பித்து விடலாம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வெளியே ஓடி வந்தாள். கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடி கோலை எடுத்து, குகையே குகையே, உன் மலைவாசல் மூடிவிடு, திறந்த பாதை மறைத்துவிடு என்று சொன்னதும் குகைவாசல் மூடிக்கொண்டது. பின் முன்பு போல் அந்த கோலை பாறை இடுக்கில் வைத்துவிட்டு எல்லோரும் விரைந்து மலைக்காடுகள் வழியே ஓடி மறைந்தனர். குளித்துவிட்டு திரும்பிய மந்திரவாதி குகை மூடியிருப்பதையும் மந்திரக்கோல் பத்திரமாக வைத்த இடத்தில் இருப்பதையும் உறுதி செய்து கொண்டு, சரி, இருட்டப் போகிறது, நாளை காலை அவர்களை அழைத்து போகலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அங்கேயே படுத்து தூங்கிவிட்டான். அதற்குள் சிறுமிகள் அனைவரும் பத்திரமாக மலையிலிருந்து இறங்கிவிட்டனர். யவனா அனைவரையும் அவரவர் வீட்டில் பத்திரமாக கொண்டு சேர்த்தாள். அவர்கள் பெற்றோர் அவள் கையை பிடித்து நன்றி சொன்னார்கள். மந்திரவாதி மறுநாள் காலை மெதுவாக எழுந்து குகையை திறந்து பார்த்தால் குகை காலியாக இருந்தது.